So, first review meeting and conference. This is first time of உங்களுக்கு இதெல்லாம் புதுசு இல்லையா? ஸோ நம் வங்கியில் முதல் முறையாக கிளையின் இரண்டாம் கட்ட ஆஃபீஸரை கான்ஃபரன்ஸுக்கு வருகை தந்து இந்த கூட்டத்திற்கு என்னுடன் பங்கேற்ற RHFL சேர்மன் திரு சி தங்கராஜ் அவர்களே மற்றும் நமது வங்கியின் ஹிஸ்டாரிக் எம்டி மேனேஜிங் டைரக்டர் திரு OM கோகுல் அவர்களே. ஏன் ஹிஸ்டாரிக் சொல்கிறீங்களா? நீங்கள் இங்கே வந்திருக்கிறது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக். இதான் ஃபஸ்ட் டைம் 57 இயர்ஸ் செகண்ட் லெவல் வந்திருக்குது. இனிமேல் இது கண்டினியூவாக நடக்கும். நான் வர நெக்ஸ்ட் அந்த சப்ஜெக்ட்டுக்கு. அப்படி இங்கே என் கூட எம்டி மட்டும் இல்லை, இந்த ஜிஎம்ஸ்லாம் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது. அவங்களாம் வந்து எப்படிப்பட்டவங்கன்றத சொல்கிறேன் பாருங்கள். ஜிஎம் கண்ணன் ரொம்ப அப்படியே எப்போ ரூமுக்கு வர்றதுக்கு டைம் கிடைக்குமோ எதிர்பார்த்துட்டே இருப்பார். ஏன் அப்படின்னா பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது தான். டெபாசிட் எந்த பிரான்ச் அதிகமாக பண்ணியிருக்காங்க அதை வந்து ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுப்பார். அந்த மாதிரி கொண்ட ஜிஎம் கண்ணன் அவர்களே. குமரேசன் அட்மின், அவரும் சாதாரண ஆள் கிடையாது, பயங்கர ஸ்கில்டு. என்ன எப்படி எப்போ எம்டியோ எதையும் வச்சுட்டு என்ன பண்ணலாம், எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த நிறுவனத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற குமரேசன் அவர்களே மற்றும் சேகர் எப்போவுமே லாபத்தை நோக்கியே பேசிக்கிட்டு இருப்பார் கேபினுக்கு வந்து. அப்படிப்பட்ட ஜிஎம் சேகர் அவர்களே. சண்முகம் சார் ஜிஎம் இன்னொரு 4-5 மாதம் கொடுத்து ரிட்டையர்ட் ஆக போகிறாரு. இருந்தாலும் அவர்கிட்ட நான் சொல்லுவேன், விளையாட்டாக சொல்லுவேன், ரிட்டையர்ட் ஆக போகிறேன்னு எங்களை விட்டு போயிடாதீங்க, கொஞ்சம் கலெக்ஷன் கொடுத்துட்டு போவேன் சார். லாஸ்ட் டே லாஸ்ட் மினிட் வரைய என்னுடைய ஒர்க்கை ஸ்டில் கண்டினியூ சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஎம் சண்முகம் அவர்களே. அதோட ரொம்ப கஷ்டமானவர், சேல்ஸ்னால் பின்னாடியே விரட்டி உங்களை ஃபைல் கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஜிஎம் சுப்பையா அவர்களே. என்ன அடித்தாலும் தாங்கிக்கக்கூடிய பலம் கொண்ட கிரெடிட் டிபார்ட்மெண்ட்டில் ஃபைலை கொடுத்து கடகடன் பண்ணுங்கன்னா உடனே பண்ணக்கூடிய ஜிஎம் சுதாகர் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் ADGMs, JGMs, DGMs, ADGMs, AGMs அண்ட் BDOs. இங்கே BDOs சொல்லணும்னா எக்ஸ்பெஷலி நான் இங்கேயும் வந்து நான் குறிப்பிட்றேன். ஸோ BDOஸை நான் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அவங்க வந்து இன்றைக்கி இவ்வளோ எஃபர்ட் எடுக்கலை. இப்போ BDOஸ் வந்து ட்ரிச்சி பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் டேட் 1319 ஃபைல் பண்ணி, சென்னை பார்த்தீங்கன்னா 1165 ஃபைல் பண்ணி, கோயம்புத்தூர் 1149 ஃபைல் பண்ணி. ஸோ இதுலேயே ரேங்க் பார்க்குறோம் பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட். ஆனால் தேர்டாக வந்த ராஜாராம் வந்தால் கூட அவ்வளோ ஒர்க்கு பண்ணல, உங்களை விரல என்ன இவ்வளோ ஃபைல் வந்திருக்காது. தேங்க்யூ ஃபார் ஆன்சர். ஸோ எல்லோருக்கும் ஃபஸ்ட்டு குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இந்த மாதிரி இப்படி பிரச்சனை நம்ம பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கொண்டு போகும்போது ஃபஸ்ட்டு என்னுடைய வேர்டு என்ன அப்படின்னா டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். எனக்கு இங்கே பார்க்கும்போது உங்களெல்லாம் எல்லா ஆஃபீஸர்ஸ் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு டல்லாக இருக்காங்க, யாரும் ஒரு ஆக்டிவாக இல்லை, ஒரு நீட்டாக இல்லை, இது பத்தாது. நீட்டாக இருக்கீங்க, ஆனால் இந்த நீட்னஸ் பத்தாது. யூ ஆர் ஆல் என்ன பேங்க் ஆஃபீஸர்ஸ். எப்படி இருக்கணும், ஒரு மிட்டுக்கு இருக்கணும்ல. அந்த கஸ்டமர் உங்களை வந்து பார்க்கணுன்னா பார்க்க ஆசைப்படணும். ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தா தான் அவர் மனசில் உள்ள இதை எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு மிடுக்கு இருக்கணும். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இங்கே பேசும்போதே கண்ணன் ஜிஎம் சொல்லும்போது ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றியும் இங்கே கிளாஸ் சொன்னார்.
அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் வெரி இம்பார்ட்டண்ட் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம் ஆஃபீஸர்ஸுங்களுக்கு. அது மட்டும் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கிங்க, கீழே இருக்க சப்ஸ்டாஃப் வரையும் நான் எதிர்பார்க்குறேன். சப்ஸ்டாஃபுக்கு இவ்வளோ நாள் ஒரு செட் தான் யூனிஃபார்ம் கொடுத்தாங்க. இப்போ எத்தனை செட் கொடுக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எத்தனை செட்டு? 3 செட். கூட இன்னொன்று கொடுத்துருக்கேன். ஏன்னா என் ரூமுக்கு வரும்போது ஒரு சப்ஸ்டாஃபு செப்பல் போட்டு வந்தார். அந்த செப்பலை பார்க்கும்போது அழுக்காக இருந்தது, ரொம்ப அழுக்காக இருந்தது. எனக்கு என்ன இது இப்படி நம்ம ஒரு பேங்க்கு எப்படி இருக்கணும் அந்த மாதிரினும். அப்போ தான் சொன்ன கூப்பிட்டு அட்மின் நம்ம குமரேசன் ஜிஎம் கூப்பிட்டு சொன்னேன், இது வந்து எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அந்த இதை கொண்டு வந்தோம். இப்பயும் வந்து ஜிஎம் ரொம்ப என்ன சொல்கிறது, செலவில் ரொம்ப சிக்கனமானவர். அதனால தான் ஒரு செட்டு கொடுத்துருக்காரு. நான் 2 செட்டு கொடுக்க சொல்லியிருக்கேன். ஆஃப்டர் 6 மந்த் மட்டும் அவங்களுக்கு அதை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதை மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இது ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அப்படின்னா, ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றுறது, கொள்வது எல்லாமே. அப்புறம் அதோடு சேர்த்து இதையும் சொல்லிடுறேன். மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லலான்னு வந்தேன். சார் சொல்லிட்டு போயிட்டார். ஆர்ஹெச்எல் சேர்மன் சொன்னார், மாற்றம் ஒன்றே மாறாதது. உண்மைதான். இங்கே பாருங்க, மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாற்றத்துக்கு மட்டும்தான் மாறாது. அந்த வேர்டு மட்டும்தான் மாற்ற முடியாது இந்த உலகத்தில். மற்ற எல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க. 1969 இந்த பேங்க் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரிப்பேட்ரியேட்டருக்காக தொடங்கப்பட்ட வங்கி அப்படியே மாறி பிஸ்னஸ் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாறி இன்றைக்கி ரிப்பேட்ரியேட் சேர்மன் ஆர்ஹெச்எஃப்எல் வர அளவுக்கு இன்றைக்கி மாற்றம் வந்திருக்கு. பார்த்துங்க. நெக்ஸ்ட் அடுத்த மாற்றம் வரும். என்னென்னு இந்த இது அப்படியே மாறி திருப்பி இந்த இடத்துல சேர்மன் உட்காரவங்க ரிப்பேட்ரியேட் இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. அடுத்து வேறு லெவல், அதான் 1 lakh, புரியுதுங்களா? 1 lakh crore 2030 அப்படின்னு வரும்போது பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு பாருங்கள், இன்னொரு விஷயம் என்னென்னா, காலேஜ் விஷயம் சொன்னார். இதெல்லாம் யாரும் திங்க் பண்ணல. யார் இந்த காலேஜ் வாங்குவோம் கொள்வோம்னு யாருக்கும் தெரியாது. அந்த காலேஜ் இன்றைக்கி இன்க்ளூடிங் 3 நிறுவனத்துடைய ஸ்டாஃபுடைய பசங்களும் அங்கே படிக்கிறதுக்கு தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபர்தராக டெவலப் பண்ண போகிறோன்னு இங்கே தெரிவிச்சுக்கிறேன். இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிஸ்னஸ்ஸு 150% இப்போ கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து கம்பல்சரியாக நீங்கள் பண்ணி ஆகணும். ஏன்னா உங்களை ஏன் இந்த இதுக்கு உங்களை கூப்பிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இருக்குது. என்ன கம்ப்ளைண்ட்? செகண்ட் லெவலில் உள்ள ஆஃபீஸர்ஸ் யாரும் எங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுறதில்ல, அவங்கள வந்து ஒன்றும் பண்ண முடியல, கேட்க முடியல அப்படின்னு தான் இந்த செகண்ட் லெவல் ஆஃபீஸரையும் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு இங்கே கான்ஃபரன்ஸ் கொண்டு வரணும்னு ஒரு முடிவு பண்ணோம். அந்த ரிவ்யூ நேற்று பார்த்தது ஜஸ்ட்டு ட்ரையல் தான். என்னது, சும்மா உங்களை வந்து உங்கள் ஃபேஸை பார்க்கணுன்றது மட்டும்தான் பார்த்தோம். இன்னும் உங்களை நாங்கள் கேட்கவே இல்லை. ஞாபகம் வச்சுங்க. நேற்று என்ன சிபிடி எவ்வளோப்பா, சிபிடி உங்களுக்கு என்ன சொல்லுங்கள் இயர் அப்படின்னு கேட்டது ஜஸ்ட்டு ஒரு இது, ஒரு ஸ்மால் கொஸ்டின் தான். உங்களை இன்னும் ரிவ்யூவே பண்ணல நாங்கள். ஆனால் ரிவ்யூன்ற பேரில் உங்களை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ரிவ்யூன்னு உங்கள் பிரான்ச் ஹெட்ஸை கேளுங்க. சமீபத்தில் என்பி ரிவ்யூக்கு 26 பிரான்ச் வந்தாங்க. பெர் டே 13 பிரான்ச் தான். அதில் ஒவ்வொரு என்பிஏ கேஸையும் என்ன ஸ்டேஜ் நோட்டீஸ் கொடுத்தீங்களா, இபிஏ அட்டாச் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஆக்ஷன் சேல் நோட்டீஸ் விட்டுருக்கீங்களா, என்ன எடுத்துருக்கீங்க, அவார்ட் ஆகிருக்கா, ஈச் அண்ட் எவ்ரி கேசஸ் பிரான்ச் தெரியணுன்றதை ஃபஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதை நீங்களும் பண்ணணும், நீங்களும் அதை புரிஞ்சுக்கணும். ஒரு பிரான்ச் ஹெட் என்ன பண்ணுறாங்களோ அந்த பிரான்ச் ஹெட் சொல்கிறத நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ தான் நீங்களும் டெவலப் ஆக முடியும். ரெண்டாவது, இது மாதிரி எப்படி போயிட்டு இருக்கும்போது ப்ரொப்போசல் வந்து பிஸ்னஸ் பண்ணுற மட்டும் இல்லை, நல்ல இன்னும் பத்தாது. இது போகிற நிறைய பேர் என்ன பண்ணிருக்கீங்க, பிடிபி ஃபைலை கம்மியாக வச்சுருக்கீங்க. இன்றைக்கி இவங்க வந்தனால, இந்த 3 பிடிஓ வந்தனால இந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க. நான் அதை பாராட்டுறேன். ஆனால் அதே சமயத்தில் இது பத்தாது. இது வந்து ரொம்ப லெஸ் குவான்டிட்டி. நம்ம டார்கெட், நம்ம எம்டிஐ ஹிஸ்டாரிக் மேனேஜிங் டைரக்டர்னு சொன்னோம். இனிமேல் ஒரு வழியே இல்லை. ஏன் ஹிஸ்டாரிக் மேனேஜர் சொல்ல தெரியுமா? நீங்கள் இங்கே வந்திருக்குது
இனிமேல் ரெகுலராக நீங்கள் வரப்போகிறது வருஷத்துக்கு 2 தடவை. இந்த பேங்க், நம்ம பேங்க் எவ்ரி டைம் இந்த ஹிஸ்ட்ரியை உடைக்க போகுது. அதுதான் அவர் ஹிஸ்டாரிக்குன்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லை, நல்லா தெரிஞ்சுங்க, இந்த சேர்ல அவருக்கு அப்புறம் உட்காரவரும் உடைச்சே ஆகணுன்ற சூழலை உருவாக்கி வச்சுட்டாருங்க நம்ம எம்டி. அதுதான் ஹிஸ்டாரிக். இன்னும் வரவங்கள ஹிஸ்ட்ரியை உடைக்கிற எம்டியாக தான் இருப்பாங்க. ஹிஸ்டாரிக் எம்டினா இவர் தான், எல்லாத்தையும் உடைக்கிற பாருங்க. இனிமேல் வரப்போகிற எம்டி கூட ஒவ்வொரு ஹிஸ்ட்ரியும் உடைச்சி தான் அவனை, வேறு வழி இல்லை. அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இப்போ நல்லா நீங்களாம் யோசிச்சிருப்பீங்க. கோகுல் சார் வந்து என்ன பொசிஷன்லேருந்து வந்தார், எம்டியாக வந்திருக்காரு. ரொம்ப சாஃப்டாச்சே, நம்மளாம் ஏமாற்றிடலாம், கொஞ்சம் அவர் ரொம்ப சாஃப்ட்டு அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்களா, ரொம்ப சாஃப்டாக இருக்கவங்க எவ்வளோ ஷார்ப்பாக இருக்காங்கன்னு, ஷார்ப்பாக இருப்பாங்க. அதுதான் அதோடைய வெளிப்பாடு தான் அவர் இன்றைக்கி ஹிஸ்டாரிக் எம்டின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயமும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், என்ன செய்யணும். ஒரு விஷயம் சொன்னால், சார் இது பண்ணிடலாம், இப்படி செய்யலாம், இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி டியூன் பண்ணி, சார் இப்படி கொண்டு போகலாம் சார், இன்னும் நம்ம ஸ்டாஃபுங்களாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய, இதுவரையும் நமக்கு கிடைக்காத, நமக்காக இந்த பேங்கை வளர்த்து கொண்டு வந்த எம்டிலாம் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை, அவங்களெலாம் குறை சொல்லலை. கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம் தான் ஹிஸ்டாரிக் எம்டி இவர். ஞாபகம் வச்சுங்க. இப்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அன்றைக்கி நம்ம ஃபவுண்டேஷன் டே அன்னைக்கு 17 பேருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தோம். நல்லா தெரியுங்க, இதெல்லாம் உங்களை டிபெண்ட் பண்ணி தான் சொல்கிறேன். 17 பேருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தோம். இந்த 17 பேரும் 6 மந்த் பிஃபோராகவே ப்ரொமோஷன் வாங்கியிருக்கணும். ஏற்கனவே ப்ரொமோஷன் லிஸ்ட் வந்ததில்ல, அப்பயே வாங்கியிருக்கணும். அப்போ எங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பத்தலை. அப்போ அவங்களுக்கு 6 மாதம் 6 மந்த் டைம் கொடுத்தோம். இந்த 6 மந்தில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். சொல்லும்போது அவங்க எல்லோரும் கொஞ்சம் கஷ்டம் மனசு, என்னடா அவ்வளோ தூரம் வந்தோம், இந்த கமிட்டி வந்து நம்மளுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலையே அப்படின்னு. நாங்கள் ப்ரொமோஷன் கொடுக்குறதா 6 மந்த் தள்ளி தான் போட்டோம், பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு. ஆனால் நம்மளுக்கு இன்டர்வியூ நடத்துகிற ஹெட் இருக்கார்ல கோப்பா, அவர் இந்த ப்ரொமோஷனுடைய இதையே நீங்கள் அபாலிஷ் பண்ணீங்க, வேணாங்க, இது யாரும் பெர்ஃபார்மே பண்ணல, திருப்பிலாம் கூப்பிடாதீங்கன்ட்டு. அவ்வளோ கோபம் அவருக்கு. ஸோ அப்புறம் நாங்களும் இதை அக்செப்ட் பண்ணோம். அவரும் ரொம்ப ஒத்துக்கிட்டார், எம்டியை ரொம்ப பாராட்டினார். ஃபஸ்ட்டு நம்ம பேங்க்கில் இதுதாங்க பெரிய ஹிஸ்ட்ரி. ப்ரொமோஷன் கொடுக்காம பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி நிப்பாட்டினீங்க பார்த்தீங்களா, இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரினார் அவர். அப்போ தான் புரிஞ்சுது எங்களுக்கு. சரி, ப்ரொமோஷன் 6 மாதம் முடிஞ்சோன்னா இந்த 17 பேரும் என்னது, டிஜிஎம்லேருந்து ஜேஜிஎம், ஏஜிஎம்லேருந்து டிஜிஎம், மேனேஜர்லேருந்து ஏஜிஎம், இது எல்லாமே பியூர்லி பெர்ஃபார்மன்ஸ். இந்த 17 பேரும் நல்லா தெரியுங்க. உங்களுக்கு ரிப்போர்ட் நாங்கள் பிரான்ச் வைஸ் பார்க்குறோம்ல, அந்த பிரான்ச் வைஸ் அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் இந்த ப்ரொமோட் 100% பண்ணியிருக்கு. இது வந்து இனிமேல் இல்லை, இப்போ இல்லை, எப்போவுமே இனிமேல் வந்து இந்த மாதிரி வெளிப்படைத்தன்மை தான் இருக்கும். எனக்கு வந்து இவரை தெரியும், அவரை தெரியும், அவரை தெரியும், இவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் இன்னும் நடக்காது. ஏன்னா உங்களுக்கு 100% ரைட்ஸ் இருக்குது. உங்கள் பெர்ஃபார்மன்ஸு கம்மியாக இருக்கவங்க ஒருத்தர் ப்ரொமோஷன் ஆனால் நீங்கள் வந்து சேர்மன் டோரை தட்டலாம், எம்டி டோரை தட்டலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. இனிமேல் பியூர்லி பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் தான். அதுக்கு தான் சொல்கிறேன். அதுலேயும் பாருங்கள், ஒருத்தர் 54 வயசு, எது டிஜிஎம், அவர் ஜேஜிஎம் ஆகணும். அவரோட ரொம்ப ஜூனியர் ஒருத்தர் 49 வயசு என்ன வர்றாரு, அவர் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வர்றார். இங்கே பாருங்கள், இங்கே சீனியாரிட்டிலாம் கிடையாது, இனிமேல் பியூர்லி பெர்ஃபார்மன்ஸ். அவர் நம்பர் 1 பெர்ஃபார்மராக வராரு. டிஜிஎம் ஜேஜிஎம் அன்னைக்கு உங்கள் வீடியோ வந்தாங்கன்னா கேட்டுக்குங்க. என்னோடய ரூமில் அந்த ஆர்டர் கொடுக்கும்போது லைன் அந்த கிரேட் வைஸை தான் உட்கார வச்சோம். இதுதான் உங்களுக்கும் இனிமேல் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணால் தான் மேலே வர முடியும். எங்களுடைய ஆம்பிஷன் என்ன தெரியுமா, 2030 1 லட்சம் கோடி 1 lakh crore நாங்கள் டார்கெட் ஆட்டு தொடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதோட பெரிய ஆம்பிஷன் என்ன தெரியுமா, நீங்களாம் வந்து ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருப்பேன். இப்போ வந்து நாங்கள் அடுத்து அன்றைக்கி எம்டி சொன்னார், சார் ஏடிஜிஎம்க்கெலாம் கார் வாங்கி கொடுக்கணும். ஓகே, வாங்கி கொடுத்துடலாம். நான் என்ன பதில் சொல்ல தெரியுமா அவருக்கு, ஏங்க நம்ம ஏஜிஎம்முக்கே கார் வாங்கி கொடுக்கலான்னு நினச்சோம், நீங்கள் என்னங்க ஏடிஜிஎம் கேட்குறீங்க, ஏடிஜிஎம் வாங்கி கொடுத்துடலாம்.
இவருங்க இது உங்களுக்காக சொல்லும்போது நீங்கள் ஜுரம் கை தட்ட போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏடிஜி போய் காரம் இப்படி மெதுவாக திட்டுறீங்களே. நான் இப்போ சொல்ல நல்லா கேட்டுங்க. ஆர்ஹெச்எஃப்எல் சேர்மன் சொல்கிறார் 2015 பிரான்ச்சஸ் ஓப்பனிங்கே கிடையாது. எஸ், ஏன் அப்படின்னா ஸோ அது சம் ஆக்டு ரூலு இதெல்லாம் இஷ்யூ இருக்குது, பல ரீசன் வந்தது. ஆனால் இப்போ ஏன் உங்களுக்கு இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும் தெரியுமா? இவ்வளோ டார்கெட்டு, இவ்வளோ பண்ணணும், இதை செய்யணும், அதை செய்யணும் ஏன் சொல்கிறோன்னா, பிரான்ச் ஓப்பன் ஆகுதோ ஆகலையோ ப்ரொமோஷன் கொடுத்தாகும், அதுக்கு புக் சைஸ் பெருசாகும். அப்படி தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன், எல்லாம் கேட்டுங்க. இன்றைக்கி உங்களை பிரான்ச் ஹெட்ஸ்னு மேனேஜர் ரேங்கில் சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆர்ஹெச்எஃப்எல் சேர்மன். நான் சொல்கிறேன், உங்களெல்லாம் ஏஜியமாக பார்க்கணும் தான். எதுக்கு ஏஜிஎம் பார்க்கணுன்றதுல, அந்த ஏஜிஎம்மில் நீங்கள் வந்து அந்த கார் உங்களுக்குன்னு கம்பெனியில் கொடுக்குற காரை அன்றைக்கி என்ன அந்த ஏஜிஎம்க்கு என்ன சைஸ் இருக்குது புக் சைஸு அபோவ் 400. ஒரு சாதாரண ஒரு பிரான்ச் வந்து ஏஜிஎம்னா 400 கோர்ஸ் மேலே இருக்கும். அதை தான் நாங்கள் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பிரான்ச் வரும்போது வரட்டும், அரசாங்கம் ரூல் போடுறது போட்டோம், நம்ம ரிஜிஸ்டார் என்னன்னா சொல்லட்டும். எப்படி வந்தாலும் இருக்கிறத வச்சு நம்ம டெவலப் பண்ணோன்னா ஒரே வழி, நம்ம டார்கெட்டை உயர்த்தி பிஸ்னஸ் பண்ணால் தான் 400 கோர்ஸ் ஏஜிஎம் கண்ட்ரோல் வரும்போது அன்றைக்கி எல்லா ஏஜிஎம் நீங்களாம் ஏஜிஎம்மாக இருக்கும், மொத்த ஏஜிஎம் கார் வாங்கி கொடுக்குறதுன்றது இதுதான் எங்களுடைய பெரிய தொலைநோக்கு பார்வை. இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் எதுக்கு அப்படின்றது ஒரு கொஸ்டின் இருக்கலாம். ப்ராஃபிட் பாருங்கள் 140 கோடி எப்போ லாஸ்ட் இயர். இந்த இயர் 260 crores தான் பேசணும். நாங்கள் வந்து இப்போ சிபிடி அப்படின்னு வரும்போது உங்கள் கேரியரை மேலே ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு கொண்டு வந்தது தான் இந்த கேரியர் கோர்ஸுக்கு கொண்டு வந்தது தான் இப்போது அடுத்த லெவலு. அந்த லெவலை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் வந்து நல்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியுன்றதை மிக தாழ்மையோடு சொல்லிக்கிறேன். இது இல்லாமல் இன்றைக்கி எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, இந்த கூட்டத்தில் உங்களோட இதுவரையும் நான் எப்போயா பிரான்ச் விசிட் வரும்போது பார்த்துருப்பேன். பார்த்துட்டா வணக்கம் சார் நீங்கள் வணக்கம்னு சொல்லிட்டு வந்துடுவேன். ஆனால் இன்றைக்கி எல்லோரையும் உங்களை ஒரே இடத்துல பார்க்குறதுல மிக மகிழ்ச்சி. அது வந்து இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கும் அமைஞ்சதில் எங்களுக்கும் அமைஞ்சதில் அதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்து நம்மளுடைய வங்கி என்ன மாதிரி போகணும் நீங்கள் அப்படின்னா, பிரான்ச்சஸ் பண்ணுறோம். உங்கள் லெவலுக்கு என்ன பண்ணணுன்னா மெயின் உங்கள் சேவை என்ன மக்களுக்கு. இப்போ முகிலன் சொன்னார் பார்த்தீங்களா, இங்கே கஸ்டமரை ரிசீவ் பண்ணணும். இதுதான் சொல்கிறேன். அவங்ககிட்ட நல்ல மக்கள்கிட்ட பழகணும், அவங்கள்ட்ட சேவை என்ன தேவையோ கேட்டு செய்யணும். இதெல்லாம் உங்கள் உழைப்பை அதில் போட்டிங்கன்னா பிஸ்னஸ் தானாக மேலே வரும். எப்படி வேணால் அது எந்த நேரத்தில் வேணால் மேலே போயிடுன்றதை சொல்கிறேன். நிகர லாபம் செய்கிறது பெரிய சாதனை இல்லை. வர கஸ்டமர்லாம் நம்மளை வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் வரணும்னு நினச்சிடாதீங்க. உண்மையிலே அவங்களுக்கு எதிர்பார்க்கறது நம்பிக்கை. நம்ம இங்கே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் இது சரியாக இருக்குமா, இது நல்லதா கெட்டதான்றதை யோசிக்கும் போது அவங்களுக்கு என்ன மைண்டில் வரும் தெரியுங்களா, ஒரு சந்தேகம் இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா இது பண விஷயம் இல்லையா. அதனால் நீங்கள் எப்போவுமே அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு ஊட்டணும்னு சொல்லிக்கிறேன். அதை விட பெரியது என்னென்னா, அந்த நம்பிக்கை ஊட்டும்போது தான் நம்ம இலக்கையும் நம்ம தொட முடியும். அந்த இலக்கை எப்போ தொடுவோம் அப்படின்றத பார்த்துட்டே இருக்கோம். எப்போவுமே தெரிஞ்சுக்கங்க, உழைக்கிறவங்க எப்போவுமே ரிசல்ட்டு கொஞ்சம் தாமதமானாலும் கண்டிப்பாக நம்ம உழைத்த உழைப்புக்கு அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்ன பண்ண தெரியுமா, தனித்தனியாக நீங்கள் யூ ஆர் ஊ ரெண்டு பக்கம் திருப்பி பார்த்து யூ ஆர் ஊ ஆர் யூ இது ரெண்டையும் யோசிங்க. இதை யோசிச்சாதான் நீங்கள் வந்து சைன் ஆக முடியும். அதர்வைஸ் நீங்கள் சைன் ஆகணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா போட்டி உள்ள உலகம் இது. நிறைய போட்டி இருக்கும், நிறைய புதுசாக வரப்போகிறாங்க. இப்போ திருப்பி வந்து டிசம்பர் வந்து ஜிஎம் இப்போ இங்கே சொல்லிட்டார் உங்களுக்கு திருப்பி ப்ரொமோஷன் கால்ஃபர் பண்ண போகிறாங்க. அதில் திருப்பி அடுத்த மார்ச்சில் யாரெல்லாம்
சொன்னாங்க இன்னொரு 2-3 வருஷத்தில் நீங்களாம் பிரான்ச் ஹெட் ஆக போகிறீங்கன்னு யார் நம்ம ஆர்எஸ்எஃப் சேர்மன் சொன்னார். நான் சொல்கிறேன் ஏப்ரல்லே ஆக போகிறீங்க. யாராவது